ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ ஃப்ரைடேவும் சண்டேவும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கால் வலி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போல்லாம் நேரில் பார்க்குறவங்க கூட கால் வலி எப்படி இருக்குது அப்படின்னு தான் என்கிட்ட விசாரிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சிவப்பரிசி, மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி, முளைக்கட்டின ராகி மாவு ஃப்ரெஷ் பேட்ச்க்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி களி, கஞ்சி, புட்டு, லட்டு, இட்லி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி இட்லி தோசையாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். ராகியில் அயன், கால்சியம், ப்ரோட்டீன், ஃபைபர் அப்படின்னு சத்துக்கள் நிறைய இருக்குது. அதுவும் முளைக்கட்டி சாப்பிடும்போது அது இன்னுமே ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரியோ களி மாதிரியோ செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்தியானது. வாரத்தில் 3 நாள் வீட்டில் இருப்பேன். மித்த நாள் கடைக்கு போயிடுவேன். இன்றைக்கும் கடைக்கு கிளம்பிட்டேன். எனக்கு திண்டுக்கல்லில் வேலை இல்லை அப்படின்னா நான் பெருசாக கடைக்கு போகிறதில்ல, வீட்டில் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ராஜேஷ் கிச்சனில் மொத்தம் 5 வெரைட்டி ஆஃப் மால்ட் இருக்குது. என் குழந்தைக்கு எந்த மால்ட்டு டேஸ்ட் பிடிக்கும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு காம்போ ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம். 5 மால்ட்லேயுமே 100 கிராம் போட்டு நம்ம 499க்கு கொடுத்துட்ருக்கோம். எம்ஆர்பி 640 rupees வரும். ஆஃபரில் 499க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணலாம். கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க, யாருமே கண்டுக்கல, அவங்களா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பில்லு போடாமல் போகக்கூடாதுல்ல, பில்லு போடாமல் நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோமே. லஞ்சு மதினி என்ன வாங்கி தரான்னு தெரியல. மதினி வாங்கி கொடுக்குறத சாப்பிட்டுட்டு ஃப்ரைடே அத்தை மகாலாம் கடைக்கு வந்திருந்தாங்க. மகா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தா. பில்லு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மகா ஏதாவது எடுக்கிறேன்னா ஆயில், ஷியக்காய்க்கு பே பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவா எப்போவுமே. டாடா, see you. லவ் யூ. நான் எடுத்துட்டேன். அழகா வீடியோல போட்டிருப்பாரு, நீ வீடியோ எடுத்திருந்தேன். ஓகே சொல்லிட்டு பேஸ் கட்ட மாட்டாங்க. சரி, அடுத்த தீந்தோடனே வாங்க. ராஜேஷ் கிச்சன் குளியல் பொடிக்கு ஒரு குட்டி கஸ்டமரு ரிவ்யூ சூப்பராக கொடுத்தாங்க. என்ன வாசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஃபேஸை மறைச்சிக்கிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக பேசினாங்க அந்த பாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. சண்டே எப்போவுமே லேட்டாக எழுந்திரிப்போம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பி திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்க இக்னைட் 24 அப்படின்ற இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் திண்டுக்கல் அக்ஷிதா ஸ்கூலில் நடந்தது. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் 300க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இதில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், டான்ஸு, பேச்சு போட்டி, கிளே மாடல் அப்படின்னு நிறைய போட்டி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நான் உட்காந்து ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். இத்தினூண்டு பிள்ளைங்க அவ்வளோ அழகாக ஸ்டேஜ் ஏறி அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. தைரியமாக பேசினாங்க. ஒரு சில கிட்ஸ் அழுதாங்க. அவ்வளோ தைரியமாக ஸ்டேஜ் ஏறுறதே பெரிய விஷயந்தான். அங்கே இன்னொரு விஷயம், உள்ளே போய் உட்காந்ததுலேருந்து நிறைய குட்டீஸ் என்கிட்ட பேசினாங்க. நான் உங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பேன், நான் உங்கள் சப்ஸ்கிரைபர், கயல் கண்மணியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கயல் கண்மணியை கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. குட்டீஸ் அவ்வளோ பேர் பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாய், ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. ஈவெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் கால் வலி வந்துருச்சு. ஒரு மாதிரி கால் குடைச்சலாக இருந்தது. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன்.
ஆஃப்டர்நூன் கடை ஓப்பனிங்க்கு வந்தோம். திண்டுக்கல் சோத்து மூட்டை அப்படின்ற யூடியூப் சேனல் உங்களில் பல பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களோட பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். கடை ஓப்பனிங் மார்னிங் இருந்தது. நேரில் அண்ணா வந்து இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. பட் ஆனால் மார்னிங் என்னால் வர முடியல. நான் கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே வரேன்னான்னு சொல்லியிருந்தேன். அதனால் மதியம் லஞ்சுக்கு போயிருந்தேன். திண்டுக்கல்லில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து தேனியானந்தம் கிட்ட இருக்குது. இன்னொன்று வந்து ஒய்யமார்பட்டி வாக்கிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே இருக்குது. பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்தது. பிரியாணி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். லஞ்சை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு மொஜிட்டோ வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா கடைக்கு கிளம்பிட்டோம். ராஜேஷ் கிச்சன் அவுட்லெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து நம்ம கடையில் நம்ம ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்டாக இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம கடையில் ஹெல்தி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, நட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அது கூடவே இப்போ வந்து புதுசாக ஹனி வெரைட்டிஸுமே வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஹனியில் 5 வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஹனி, காஷ்மீரி ஹனி, அஜ்வைன் ஹனி, துளசி ஹனி, அக்காஷியா ஹனி அப்படின்னு 5 வெரைட்டி இருக்குது. எல்லாமே 500 ml பாட்டில். ஆல்ரெடி இந்த ஹனிலாம் நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். துளசி ஹனி வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அஜ்வைன் ஹனி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். காஷ்மீரி ஹனி வந்து டயாபெட்டிக்ஸ் இருக்கவங்க எடுத்துக்கலாம். இந்த 5லையுமே சாம்பிள் பாக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த சின்ன பாட்டில் வந்து 50 கிராம் வரும். சின்ன பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பெரிய பாட்டில் கூட வாங்கிக்கலாம். ராஜேஷ் கிச்சனில் இந்த மாதிரி ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க நம்ம வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணலாம். சண்டே நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் காலையிலேருந்து ஒரு மாதிரி அலைச்சல்லையே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. 6:30-7 மணி வரைக்கும் கடையில் இருந்தோம். 7 மணிக்கு மேலே ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டோம். திண்டுக்கல் பார்வதி குரூப்ஸ் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு தான் வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் அனுகிரகா ஸ்கூலில் நடந்தது. ஃபங்க்ஷன் 6 மணிக்கு மேலேன்னு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. நம்ம ஒரு 7 மணி போல் போகலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் ஆனால் க்ரௌடு பயங்கரமாக இருந்தது. அனுகிரகா ஸ்கூலுக்கு ஒரு 2-3 டைம் நான் போயிருக்கேன். ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களே, எப்படி டெக்கர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையிலேயே தான் நான் போனேன். பட் ஆனால் உள்ளே வந்து டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸ்கூலில் தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றது தெரியாத மாதிரி வந்து டெக்கர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வெளியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சேட் ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. இந்த பாப்பா தான் குத்துதா? போனதும் ஒரு டீ, 2-3 சேட் ஐட்டம் சாப்பிட்டோம். அதுவே வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. டின்னர் சாப்பிட்ற இடத்துல கூட்டமாக இருந்தது. கால் வலி வேறு, என்னால் நிற்க முடியல, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான். சனிக்கிழமை கமலும் வீட்டில் இல்லை. நானும் பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு அலைஞ்சிட்டு இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.